சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் சில பாகிஸ்தான் பேஸ்ட் அக்கௌண்ட்ஸும் சைனீஸ் பாட்ஸும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய எஃபிஷியன்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட 5th ஜென்ரேஷன் போர் விமானமே இல்லை, ஆனால் சைனா கிட்ட 100கணக்கான 5th ஜென்ரேஷன் போர் விமானங்கள் இருக்குது. இது போக சைனா 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை வாங்க போகிறாங்க. இந்த நிலைமையில் வலிமையான சைனீஸ் ஏர்ஃபோர்ஸையும் மாடர்னைஸ் ஆக போகிற பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, அவங்கள எதிர்கொள்கிற திறமை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்கா அப்படின்னு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய எஃபிஷியன்சியை பற்றி சில நாட்களாக சோஷியல் மீடியாவில் இந்த அக்கௌண்ட்ஸ் கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கேள்விகளுக்கு இந்தியன் சைட்லேருந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே WDMMA அப்படிங்கிற அமைப்பு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த WDMMAனா என்ன, இந்த WDMMA ரேங்கிங்ஸில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிடிச்சிருக்கிற இடம் என்ன, இது கூடவே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸுடைய ஒரு கம்பேரிசனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்ரி ஏர்கிராஃப்ட், அதாவது WDMMA, உலக நாடுகளுடைய விமானப்படைகளை கண்காணித்து விமானப்படைகளுடைய ஸ்ட்ரென்த்ஸ், வீக்னஸஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் உலகத்தோட வலிமையான விமானப்படைகளுடைய பட்டியலை வெளியிடுவாங்க. அந்த வகையில் 2025க்கான வேர்ல்ட்ஸ் பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸஸோடைய லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த WDMMA உலகத்தோட ஸ்ட்ராங்கான ஏர்ஃபோர்ஸஸோடைய தரவரிசை பட்டியலை தயாரிக்க ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஃபார்முலா உலகத்தில் இருக்கிற பல்வேறு விமானப்படைகளுடைய டோட்டல் ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு ட்ரூவேல் ரேட்டிங்கை ஜென்ரேட் பண்ணும். இந்த TVR, அதாவது ட்ரூவேல் ரேட்டிங்குடைய அடிப்படையில் தான் உலக நாடுகளுடைய விமானப்படைகளை WDMMA வரிசைப்படுத்துகிறாங்க. இந்த ரேங்கிங்கில் ஒரு நாட்டுடைய ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற விமானங்களுடைய எண்ணிக்கை, அதாவது குவான்டிட்டிக்கு மட்டும் இல்லாமல் குவாலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரூவேல் ரேட்டிங் விமானப்படைகளுடைய ஓவரால் ஸ்ட்ரென்த், மாடர்னைசேஷன், லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட், நாடுகளுக்கு இருக்கிற அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ், லோக்கல் ஏரோ இண்டஸ்ட்ரி கேப்பபிலிட்டிஸ், இன்வென்ட்ரி பேலன்ஸ், போர் அனுபவங்கள் மாதிரி பல ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுது. 2025க்கான குளோபல் ஏர் பவர் ரேங்கிங்கில் 242.9 TVR ஸ்கோர் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது US ஏர்ஃபோர்ஸ். அடுத்தபடியாக 114.2 TVR ஸ்கோர் எடுத்து 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ். இதுக்கு அடுத்தபடியாக 69.4 TVR ஸ்கோர் எடுத்து 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது சைனா இல்லை, இந்தியா. 2025 உலகத்தோட 3வது வலிமையான விமானப்படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான். இந்தியாவுக்கு அடுத்தபடியாக 63.8 TVR ஸ்கோரோட 4வது இடத்துல இருக்கிறாங்க சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ். தொடர்ந்து அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸில் பல விமானங்களை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிற சைனீஸ் ஏர்ஃபோர்ஸை சாங்ஷன்டு ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியான ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஓவர்டேக் பண்ணியிருக்கிறது பலரையும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கியிருக்கு. இந்தியா, சைனா இந்த 2 நாடுகளுமே உலகத்தோட டாப் 5 வலிமையான இராணுவங்களுடைய பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிற நாடுகள். இந்தியா, சைனா இவங்க 2 பேருக்குமே பெரிய பெரிய குளோபல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. இந்த குளோபல் ஆம்பிஷன்ஸை அச்சீவ் பண்ண ஏர்ஃபோர்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால இந்த 2 நாடுகளும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி இந்த லிஸ்ட்டில் எப்படி இந்தியா சைனாவை ஓவர்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். சைனீஸ் ஏர்ஃபோர்ஸுடைய அஃபிஷியலான பேர் பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ், அதாவது PLAAF. இந்த வீடியோவில் நான் சில இடங்களில் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்பேன், சில இடங்களில் PLAAFனு சொல்லியிருப்பேன். இது ரெண்டும் ஒன்று தான். என்னுடைய கன்வீனியன்ஸுக்காக நான் இதை இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்தியிருப்பேன், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. PLAAF ஏஷியாவுடைய மிகப்பெரிய ஏர்ஃபோர்ஸ், உலகத்தோட 2வது பெரிய ஏர்ஃபோர்ஸ். சீன விமானப்படையில் கிட்டத்தட்ட 3700க்கும் அதிகமான விமானங்கள் இருக்குது. இந்த 3700 விமானங்களில் கிட்டத்தட்ட 2000 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ். சைனாவுடைய இந்த பெரிய விமானப்படையில் அட்வான்ஸ்டான J-20 ஸ்டெல்த் விமானங்களும் Su-35 விமானங்களும் இருக்குது. அதே சமயம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏஷியாவுடைய 2வது பெரிய ஏர்ஃபோர்ஸ், உலகத்தோட 4வது பெரிய ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட 1700க்கும் அதிகமான போர் விமானங்கள் இருக்குது. இந்த 1700 விமானங்களில் கிட்டத்தட்ட 550 விமானங்கள் ஃபைட்டர் ஜெட்ஸ். சைனீஸ் ஏர்ஃபோர்ஸில் அதிக அளவு உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களும் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட விமானங்களும் இருக்குது. அதே சமயம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ரஷ்யன், ஃப்ரெஞ்ச், UK மேட் ஏர்கிராஃப்ட்ஸும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்களும் இருக்குது. விமானங்களுடைய எண்ணிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிறத விட PLAAF கிட்ட 3 மடங்கு அதிகமான விமானங்கள் இருக்குது. வெறும் நம்பர்ஸை மட்டும் கேட்குறதுக்கு சைனா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சீன விமானப்படையில் இருக்கிற விமானங்களை நம்ம க்ளோஸாக கவனித்தோன்னா அவங்கக்கிட்ட அதிக அளவில் J-7, J-8, J-11, J-10 ஆகிய போர் விமானங்கள் இருக்குது. இந்த விமானங்களில் இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே ரொம்பவே பழசு. அதனால இந்த விமானங்கள் எல்லாமே அவுடேட்டடான போர் விமானங்களாக கருதப்படுது. அதே சமயம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய முதுகெலும்பாக இருக்கிறது Su-30 MKI விமானங்கள். இது போக இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய ஃபார்வர்ட் பேசஸ்ல எல்லாம் டசால்ட் ரஃபால் விமானங்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. PLAAFக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்கறது அவங்களுடைய 5th ஜென்ரேஷனை சேர்ந்த J-20 ஸ்டெல்த் விமானங்கள்.
இந்தியா கிட்ட 5th ஜென்ரேஷன் போர் விமானங்கள் எதுவும் இல்லாதது இந்தியாவுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். அதே சமயம் சைனாவோட J-20s ஸ்டெல்த் கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி சில சந்தேகங்கள் இருக்கிறதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். J-20 ஸ்டெல்த்தை பற்றி USA உட்பட பல உலக நாடுகள் பல சந்தேகங்களை எழுப்பியிருக்காங்க. ஓவராலாக விமானங்களுடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது PLAAF கிட்ட குவான்டிட்டி இருக்குது, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட குவாலிட்டி இருக்குது. ஒரு போர் விமானத்துடைய திறன் அதை இயக்கிற விமானியோட கையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஏர்ஃபோர்ஸுடைய எஃபிஷியன்சிக்கு பைலட்ஸுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய பைலட்ஸ் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸுடைய பைலட்ஸை ஈஸியாக அவுட்ஷைன் பண்ணிடுவாங்க. 2வது உலக போருக்கு அப்புறம் அதிக போர்களை சந்தித்த விமானப்படைகளில் இந்திய விமானப்படையும் ஒன்று. அதனால இந்தியன் பைலட்ஸ் உலகத்தோட மோஸ்ட் பேட்டில் ஹார்டன் பைலட்ஸில் ஒருத்தவங்களாக இருக்காங்க. 1965 வார், 1971 வார், 1999 கார்கில் வார்னு பல போர்களில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் அவங்களுடைய திறமையை நிரூபிச்சிருக்காங்க. இந்த போர்களில் நம்மளுடைய பைலட்ஸுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க கற்றுக்கிட்ட புது புது ஸ்கில்ஸையும் ட்ரைனிங்ஸ் மூலமாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பைலட்ஸுக்கு தொடர்ந்து பாஸ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங்கும் உலகத்தோட பெஸ்ட் ட்ரைனிங்ஸில் ஒன்று. இது போக USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸ்னு உலகத்தோட சிறந்த விமானப்படைகளோட சேர்ந்து பல எக்ஸசைஸில் ஈடுபட்டு அவங்களுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதன் காரணமாக நல்ல டெக்னிக்கல் நாலேஜோடையும் டாக்டிக்கல் அடாப்டபிலிட்டியோடையும் பேட்டில் ரெடியான பைலட்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் ரொம்பவே கம்மியான அளவு காம்பேட்டில் தான் ஈடுபட்டிருக்காங்க. அதனால சைனீஸ் ஏர்ஃபோர்ஸோடைய பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே கம்மி. சைனாவுடைய அக்ரெசிவ் பாலிசிஸ்னால அவங்களுக்கு ரொம்பவே கம்மியான நட்பு நாடுகள் தான் இருக்காங்க. அதனால ரஷ்யாவை தவிர சொல்லிக்கிற மாதிரி வேறு எந்த நாட்டோட ஏர்ஃபோர்ஸ் கூடவும் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதில்ல. அதனால இந்தியன் பைலட்ஸை கம்பேர் பண்ணும்போது சைனீஸ் பைலட்ஸுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி. ஓவராலாக பார்க்கும்போது பைலட்ஸோடைய ஸ்கில்ஸ் அண்ட் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. சீன விமானப்படைக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கிறது அவங்களுடைய டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. சைனாவுடைய டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனங்கள் பல போர் விமானங்களை சொந்தமாக வடிவமைச்சு ரொம்ப வேகமாக தயாரிக்கிறாங்க. சைனாவுடைய இந்த நிறுவனங்கள் அதிக அளவில் போர் விமானங்களை வேகமாக தயாரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சைனா கிட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஜெட் இன்ஜின்ஸ் இருக்குது. சைனா பல வருஷமாக அவங்களுடைய டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய பலன்கள் இப்போ சைனாவுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. US, ரஷ்யாவுக்கு அடுத்தபடியாக 5th ஜென்ரேஷன் போர் விமானங்களை தயாரிக்கிற திறன் சைனாவுக்கு தான் இருக்குது. சைனாவுடைய 5th ஜென்ரேஷன் போர் விமானத்துடைய ஸ்டெல்த்தை பற்றி பல குறைகள் சொல்லப்பட்டாலும் சைனா கிட்ட ஆக்டிவ் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி சைனா 6th ஜென்ரேஷன் போர் விமானத்தை கூட சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்களை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக தேஜஸ் மார்க் 2, 5th ஜென்ரேஷன் போர் விமானமான AMCA, விமானம் தாங்கி கப்பல்கள்லேருந்து இயக்கப்படுற TED-BF ஆகிய விமானங்களை தயாரிக்கிற வேலைகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சைனாவுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, சைனா கிட்ட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஜெட் இன்ஜின் இருக்குது. அதே சமயம் நாம் ஜெட் இன்ஜினுக்கு இன்னமும் வெளிநாடுகளை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஜெட் இன்ஜின்ஸுக்கு வெளிநாடுகளை நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் விமானங்களை தயாரிக்கிறதுல நமக்கு நிறைய டிலேஸ் ஏற்படுது. நம்மக்கிட்டையும் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு ஜெட் இன்ஜின் இருக்குது, ஆனால் அது இன்னும் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. நம்மக்கிட்ட உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட காவேரி இன்ஜின் இருக்குது, ஆனால் இந்த இன்ஜின் இன்னமும் எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த காவேரி இன்ஜினுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரமே காவேரி இன்ஜின் எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஓவராலாக ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சைனாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. நார்தர்ன் பார்டர்ஸில் இருக்கிற இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய பெரும்பாலான மேஜர் ஏர்பேஸ் எல்லாமே பிளெயின்ஸ், அதாவது சமவெளி பகுதிகளில் இருக்குது. சமவெளி பகுதிகளில் இருக்கிறதுனால இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய போர் விமானங்களால் போதுமான அளவுக்கு ஃபியூயலையும் ஆயுதங்களையும் சுமந்துக்கிட்டு போக முடியும். அதனால இந்திய போர் விமானங்களோட எஃபிஷியன்சிலையும் ரேஞ்சிலையும் எந்த மாற்றமும் இருக்காது. அதே சமயம் சைனாவுடைய வெஸ்டர்ன் தியேட்டர் கமாண்டில் உள்ள பெரும்பாலான விமானப்படை தளங்கள் எல்லாமே டிபெட்டியன் பிளாட்டியூவில் அமைஞ்சிருக்கு. டிபெட்டியன் பிளாட்டியூ ரொம்பவே உயரமான ஒரு பகுதி. டிபெட்டியன் பிளாட்டியூவோட ஹை ஆல்டிடியூட் சீன விமானப்படைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற கம்மியான ஏர் டென்சிட்டி விமானங்களோட பேலோட் கேரியிங் கெப்பாசிட்டியை குறைக்கும். அதனால ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற சீன விமானங்களால் அதோட ஃபுல் கெப்பாசிட்டியை விட குறைவான ஃபியூவலையும் ஆயுதங்களையும் தான் சுமந்துக்கிட்டு போக முடியும். இது சீன போர் விமானங்களுடைய ரேஞ்சையும் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியையும் பெரிய அளவுக்கு குறைக்கும். ஓவராலாக பார்க்கும்போது இந்தியா சைனா பார்டரில் ஜியாகிரஃபி இந்தியாவுக்கு தான் ஃபேவராக இருக்குது. இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்குது, சில விஷயங்கள் சைனாவுக்கு சாதகமாக இருக்குது, சில விஷயங்களில் ரெண்டு நாடுகளுமே சரிசமமாக இருக்காங்க. இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் WDMMA அவங்களுடைய ஃபார்முலாவில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணும்போது சைனாவோட PLAAFஐ விட இந்தியாவுடைய IAF ஸ்ட்ராங்காக இருக்கிறதா முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த வருஷம் நாம் சைனீஸ் ஏர்ஃபோர்ஸை பின்னுக்கு தள்ளிட்டோம், ஆனால் சைனாவை அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது.
சீன விமானப்படைக்கு எதிராக நமக்கு இருக்கிற அட்வான்டேஜை நாம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம ஏர்ஃபோர்ஸுடைய ஸ்குவாட்ரன் ஸ்ட்ரென்த்தை குறையாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நாம் இன்னும் பல போர் விமானங்களை வாங்கணும். ரெண்டாவது, காவேரி இன்ஜினை சீக்கிரமாக ரெடி பண்ணணும். அப்போ தான் நம்மளால் பல உள்நாட்டு போர் விமானங்களை எந்தவித டிலேயும் இல்லாமல் சீக்கிரமாக தயாரிக்க முடியும். இதையெல்லாம் அச்சீவ் பண்ண தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் DRDO உட்பட நம்மளுடைய மற்ற நிறுவனங்களும் தொடர்ந்து கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இந்த WDMMA ரேங்கிங்கை வச்சு பார்க்கும்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கும் கம்பேரிசனே கிடையாது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 3வது இடத்துல இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் 46.3 ட்ரூவேல் ரேட்டிங் எடுத்து பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸ் 18வது இடத்த பிடிச்சிருக்காங்க. லயன் ஆஃப் லோலாப் அப்படிங்கிற நிக்நேமை வாங்கின 2 பேரா SF உடைய கேப்டன் ஹர்ஷன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.